அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த புயல் மழையில யாராவது வீட்டை விட்டு வெளில போகாம ஏதோ டிவி சேனல் அண்ட் சோசியல் மீடியா இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாவே தலை சுத்தி போயிடும், பைத்தியம் பிடிச்சு போயிடும். ஏன்னா அதுல வருகின்ற செய்திகள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்குதுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணியா எங்க நிக்குது, தண்ணி நிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வேற ஒருத்தர் அவங்க வீடு இருக்க தெருவில் போட்டோ எடுத்து போட்டுக்கிறார், பாருங்க தண்ணியே இல்லை அப்படின்னு. அவருக்கு மட்டும் பால் வரலன்னா உடனே அதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது. அவங்க வீட்டு இருக்க தெருவில் மட்டும் தண்ணி நிக்கல போல இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் அனுப்பிய வீடியோக்கள் அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லயே போடுறாங்க. சென்னையில பல இடங்கள்ல அப்படி தெருக்கள்லாம் தண்ணி வெள்ளமா ஓடி நிக்குது. அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேமராமேன் அவங்க போய் கவர் பண்ணிட்டு வந்த ஏரியாக்கள்லயும் தண்ணி நிக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப தண்ணி நிக்குதா நிக்கலையா இல்ல நிந்து ஓடி போயிடுச்சா விடுங்க. இதெல்லாம் நீ நேர போய் பாருங்க அப்படின்னா வேணாம், வண்டி ஏதாவது ஆயிடுச்சுன்னா வம்பு, எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே. இதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஒரு ஆவரேஜ் எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா சிலர் முன்பு ஒரு நாள், அதாவது திமுக எதிர்கட்சியாக இருந்த காலத்துல அப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அண்ணன் உதயநிதி அவர்கள். அதுல என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மழை வந்தாலே சென்னை இரையாகி விடுகிறது, இதுக்கெல்லாம் எப்போதான் தீர்வு அப்படின்னு கேட்டதா அந்த ட்வீட்டு. ஆனால் இது வழக்கமா நடக்கிற விஷயம் தாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது குறை சொல்லுவாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதை பத்தி ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த தடவை இந்த பர்சன்டேஜ் பத்தி யாருமே பேசல. குறிப்பா ஆட்சியாளர்கள் இத்தனை பர்சன்ட் அத்தனை பர்சன்ட் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதனால நாம அதை பத்தி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களே சொல்லாத போது நாம மட்டும் என்னத்துக்கு கேட்டுட்டு இருக்கிறது. ஆனா சென்னையில பல இடங்கள்ல தண்ணி தேங்கி இருக்கின்றது, அது நல்லாவே தெரியுது. அப்ப அந்த 4000 கோடி ப்ராஜெக்ட், இந்த சிங்கார சென்னை ப்ராஜெக்ட் அதுதான் இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு? ஏன்னா ஒவ்வொரு மழைக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு 4000 கோடி செலவு பண்ணிட்டு இருப்பாங்களா? இதுல போன தடவை மழை வருது அப்படின்னு சொல்லும் போது படகெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த தாம்பரத்தை கூட வச்சிருந்தாங்க, நம்ம கூட அந்த போட்டோ பார்த்தோம். அது வேற மாநகராட்சியில படகு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தடவை இந்த மாதிரி புயல் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே அந்த படகெல்லாம் கொண்டு போயிட்டு அந்தந்த லொகேஷன்ல வச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா நானும் எல்லா பத்திரிகையும் புரட்டி பார்த்துட்டேங்க. எந்த பத்திரிகையிலையும் இங்கங்க படகு இருக்குது அப்படின்ற போட்டோ காணவே காணோம். அப்புறம் எதுக்கு வாங்கினாங்க அந்த படகு? மழை வருது, வெள்ளம் வருது, அது உடனே நிவாரணம் கொடுப்பாங்க, எதிர்கட்சிகள் குறை சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி வைத்தறிச்சல சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மழை முடிஞ்சு வெயில் வரும், ரிப்பீட். எத்தனை வருஷமா நம்ம இதையே பார்த்துன்னுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த தடவை இந்த புயல்ல அதிக அளவு மழை வரல, காத்து இருந்ததுங்க. நல்ல காலத்துக்கு பெரிய அளவு சேதம் இல்லை. அது புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் அங்க போயிட்டு காட்டுன்னு காமிச்சிருக்குது. புதுச்சேரி எல்லாம் அப்படியே ஒரே மிதக்கிறது அப்படின்னு செய்திகள்லாம் நான் பார்த்தேன். இப்போ இங்க சென்னையில பெய்த மழை, இதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க, இது 12, 15 சென்டிமீட்டர் கூட இல்லை அப்படின்னு. புதுச்சேரியில 46 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதாங்க. கடந்த வருடம் பாத்தீங்கன்னா அந்த மீட்டர் கணக்கில் தான் அளக்க வேண்டியதா இருந்தது. அது 50 சென்டிமீட்டரா 60 சென்டிமீட்டரா இப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ இந்த புயல்ல பல இடங்கள்ல 15 சென்டிமீட்டரையே தாண்டல மழை அப்படின்னு சொல்லும் போது இதை எப்படிங்க நீங்க வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்ல முடியும்? இதைத்தான் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. உடனே முட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இது வரலாறு காணாத மழை தான், புதுச்சேரியில இத்தனை சென்டிமீட்டர், கடலூர்ல இவ்வளவு சென்டிமீட்டர். இங்க கேள்வியே சென்னையில சாலைகள்ல தேங்கி இருக்கின்ற தண்ணியை பத்தி. இது மழை நின்ற உடனே வடிஞ்சிரும் அப்படின்னா அப்ப அந்த கால்வாயெல்லாம் இந்த மழைக்கு 15 சென்டிமீட்டர் ஆர் லெஸ் than that, அந்த மழைக்கே பத்தலை அப்படின்னு சொன்னா இன்னும் அதிக மழை வந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? 4000 கோடி 4500 கோடின்னு வருஷம் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா போதுமா? அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் வேணாமா? இப்போ வீட்டுல நம்ம ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். இந்த ரோட்ல போற நாய் நரி எல்லாம் உள்ள வரக்கூடாது, அதுக்காக காம்பவுண்ட் சுவர் அப்படின்னு. ஆனா காம்பவுண்ட் சுவர் கட்டினாலும் அதெல்லாம் வரும், அதை துரத்துறதுக்கு ஒரு ஆளை வேற நாங்க வேலைக்கு வைப்போம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த காம்பவுண்ட் சுவர் எதுக்குன்னு தானே கேட்பாங்க. அந்த மாதிரிதான் நீங்க இத்தனை கோடி செலவு பண்ணியும் வேற இந்த 100 பம்ப் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் இன்னொரு 60 பம்ப் வாங்கியிருக்கோம், அந்த ஹெச்பி மோட்டார் வச்சு தண்ணி எல்லாம் இறைக்க போறோம் அப்படின்னா பேசாம அந்த 4000 கோடி செலவு பண்ணதுக்கு பதிலா இப்படி அங்கங்க பம்ப் வாங்கி ஒரு போட் ஹவுஸ்க்கு பதிலா பம்ப் ஹவுஸ் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுவே பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நாளா சொல்லி நிற்கிறோம், அந்த பம்ப் வச்சு அந்த தண்ணி எங்க எடுத்து விட போறீங்க? இந்த தெருல இருந்து அந்த தெருக்கு போகுது, அவ்வளவுதானே. அதுக்கு பேசாம இந்த கழிவு நீர் அகற்றும் லாரிகள்லாம் நிறைய இருக்குது இல்ல, மழை காலத்துல சும்மா தானே இருப்பாங்க,
அதுல எடுத்துன்னு போய் நீங்க கடல்ல ஊத்திட்டு வாங்கலாம் அப்படின்னா இதை யாரும் யோசனை பண்ணதா தெரியல. இப்ப புதுசா முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை வந்து கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல இருக்குது தெரியுமா? பாருங்க, கடல் மட்டத்துக்கும் சென்னையோடைய நிலத்தடிக்கும் அப்படியே கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்னு. யப்பா, ரூம் போட்டு யோசிப்பாங்க போல இருக்குது. சரி, அப்ப கடல் மட்டத்துக்கும் சென்னையுடைய மட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு, அதாவது ஒரு சிலர் முட்டு கொடுக்குறாங்களே அதன்படி அப்படின்னா, அப்புறம் கால்வா வச்சா மட்டும் என்ன ஆக போகுது? அதுல ஏதாவது பிரோஜனம் இருக்க போதா? அப்புறம் எதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணாங்க? இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இப்போ எங்கெங்கிருந்து தான் கிளம்பி வருவாங்களோ தெரியல இந்த முட்டு கொடுக்கறதுக்கு. கண்ணாபின்னு யோசிக்கிறாங்க. இந்த ஐடியாவெல்லாம் வந்து உருப்படுறதுக்கு ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முட்டு கொடுக்கறத விட களத்தில் இறங்கி அமைச்சர்கள், முதலமைச்சர் அப்படின்னு. இப்போ மழை நின்றுச்சா, அடுத்த கட்டம் அந்த வீடுகளில் வந்து மழை நீர் புகுந்து ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுல சில பேர் சொல்லுவாங்க, பாருங்க ஒரு கவுன்சிலர் வந்து பார்க்கல, எம்எல்ஏ வந்து பார்க்கல, மந்திரி வந்து பார்க்கல, நாங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிறோம் அப்படின்னு. பாருங்க, யாரும் வந்து பார்க்க வேணாங்க. ஒவ்வொரு வருஷம் மழைக்கு தண்ணி எங்கூட்ட வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு நாம முடிவெடுத்தாலே போதும். ஆனா நாம அதை வந்து யோசிக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அரசியல்வாதிகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறான். அரசியல்வாதிகள் யாரும் என் வீட்டுக்கு வரவானா, அதே மாதிரி மழை தண்ணியும் வரவானா, அதை சரி பண்றதுக்காகத்தான் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்க சீசனுக்கு சீசன், அதாவது ரெய்னி சீசன் எங்க வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு போறதுக்குன்னா அப்புறம் அந்த 4000 கோடி ப்ராஜெக்ட் எல்லாம் தேவையே இல்லை. எவ்வளவு பண்ணியும் தண்ணி வருது அப்படின்னும் போது இந்த 4000 கோடியை இந்த அரசு பள்ளிகள்லாம் வந்து மேம்படுத்த வேண்டும், புதியதான ஆய்வுக்கூடங்கள், புதிய கட்டடங்கள் அப்படின்னு பணம் இல்லாம நிறுத்துறதுக்கு பதிலாக இந்த பணத்தை அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு போது எதுக்கு செலவு பண்ணணும் சொல்லுங்க? அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாகவே அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருந்தால் அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே மாறணும். கரெக்டா? இப்படி வச்சுக்கலாம். ஏமாற்றம் ஒன்றே மாறாதது. எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிறோம். காரணம் என்னன்னா அந்த மாற்றம் அப்படின்றது நமக்குள்ளே இருந்து வரணும். வெறும்னா ஆட்சியை மட்டும் மாத்திட்டா இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுல சில பேர் என்னங்க திருப்பி திருப்பி ஒத்திரையே வந்துட்டு கூடாதுங்க, மாத்தி ஓட்டு போடணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? ஒரு சோப்பு தேய்ச்சி குளிச்சு நிக்கிறேன், இப்ப திடீர்னு இன்னொரு சோப்பு வாங்கணும்னா இதை விட அந்த சோப்பு நல்ல சோப்பா? அதைத்தானே யோசிக்கணும். அதை விட்டுட்டு நோ 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 ஒரே சோப்பு 2 மாசம் 3 மாசம் வாங்க முடியுமா? இந்த மாசம் வேற வாங்குவோம். இப்படிதான் நாம போய் நிக்கிறோம். இதுதான் நாம செய்கின்ற மாற்றம். அதனால தான் நமக்கு என்னைக்குமே கிடைப்பது ஏமாற்றம். அதனால அடுத்த தடவை மாற்றம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது, ஆட்சி மாற்றத்தும் போது நம்ம இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். சோப்பை மாத்தணும்னு யோசிக்கும் போதாவது நாம இப்ப தேய்ச்சி குடிக்கிற சோப்போட அந்த சோப்பு நல்ல சோப்பா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா உடம்பு அரிக்காம இருக்கும். அவ்வளவுதான். ரைட். அடுத்தது இந்த செய்தியை பாருங்க. அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது இது திருமணம் அப்படின்றத வந்து இருவர் இணையும் விழா அப்படின்னு நடத்தியிருக்காங்க. அதுல போட்டோவை பார்த்தா தாலி கட்டுற மாதிரி தான் இருக்குது. பகுத்தறிவுலாம் வேற சொல்றாங்க. அதுல அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, அவரை வந்து அமைச்சர் அவர்கள் சிறு வயதிலிருந்தே பார்த்துட்டு வராராம். அவர்கிட்ட வந்து பெரியாரின் அந்த சுயமரியாதை, பகுத்தறிவு அது இருக்குதான். அதுக்கப்புறம் அண்ணா அவர்களின் இருமொழி கொள்கைக்கு ஏற்ப தமிழ், ஆங்கிலம் அந்த இருமொழியிலும் நன்கு பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்னு சொல்லியிருக்காங்க. சரி, பெரியார் பெரியார்னு சொல்றோம், ஆனா அந்த போட்டோல தாலி கட்டுற மாதிரி இருக்குதே, அது வந்து பெரியார் கொள்கைக்கு ஒத்து வருமா? சரி, ரைட்டு, அது தாலி கட்டும் போட்டோல வெறும் அந்த மாலை போடுகின்ற போட்டோ தான் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த கொஸ்டினுக்கு நாம போல. ஆனா எனக்கு வேற ஒண்ணு ஞாபகம் வருதுங்க. அண்ணன் ஏவா வேலு அவர்கள் வந்து அதிமுகல இருந்துதான் திமுகக்கு போனாருங்க. அப்போ சிறு வயதிலிருந்தே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இவர் பார்த்துட்டு வராரு அப்படின்னு சொன்னா இப்ப அதிமுகல இருக்கும் போதே பார்த்துட்டு வராரா? இப்போ ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, இவர் அவரை பார்த்து சிரிச்சார். இதுக்கு வந்து நம்ம சின்னம்மா அவர்களை கிண்டல் பண்ணோம். நாமெல்லாம் சிரிச்சோம், நாங்க பார்த்து சிரிக்கிறது ஒரு தப்பா அப்படின்னு. ஆனா இப்பதான் புரியுது, இந்த கட்சியில இருக்கும் போதே அவர் வந்து அவரை பார்த்துக்கினே வந்துகிறார் போல இது. அதனாலதான் கபால்னு அங்க மாறிட்டார். அப்ப வெறும்ன பார்த்ததுக்கே இப்படி கட்சி மாறிட்டார் அப்படின்னா ஒருத்தர் சிரிச்சார்னு சொன்னா அதை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும். அதனால சின்னம்மாவை குறை சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. எடப்பாடியார் அவர்கள் இதை உஷாரா கவனத்துல வச்சுக்கணும். யார் யார் யாரை பார்க்கறாங்க, அதுக்கப்புறம் யார் யார் யாரை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்ப யார் எங்க போவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு சிலர் இங்க இருந்துக்கினே அங்க போவாங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். அதெல்லாம் வந்து
யாரும் கேள்வி கேட்க முடியாது. சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு பார்த்தேன். ஒருத்தர் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் நம்ம சொல்ற கருத்தோட ஒட்டி போகின்ற ஒரு விஷயம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டெப்டி சிஎம் பதவி கொடுத்தாங்கன்னா அதை திமுகல இருக்கவங்க தான் கேட்கணும். ஒரு தகுதியுடையவருக்கு கொடுத்துக்கிறாங்க, அதனால அவங்க ஏத்துக்கிறாங்க திமுகல இருக்க சீனியர்ஸ் எல்லாம். அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க கூடாது. இதை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே யோகியதை இல்லை அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட். இதை நம்ம பல நேரங்கள்ல சொல்லி இருக்கோம். அந்த கட்சியில புதுசா ஜாயின் பண்ண ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னு சொன்னா கட்சியில இருக்கவங்க தான் கேட்கணும், மத்தவங்க கேட்க கூடாதுன்னு. ஆனால் அண்ணன் அவர்கள் சொன்ன இந்த லாஜிக் அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதிமுகல யாருக்கு எந்த பதவி கொடுத்தாலும் கேட்கறதுக்கு ஒருத்தருக்கும் யோகியதை கிடையாது. அதை ஒத்துப்பாங்களா? எடப்பாடியார் அவர்கள் எப்படி இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் அப்படின்றத சில பேர்லாம் சொல்லி இருக்கிறாங்களா? அதை சொல்றதுக்கு அதிமுக தவிர மத்தவங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? அவங்க கட்சியில யாருக்கு ஒன்னா பதவி கொடுப்பாங்க, அவங்க எப்படி ஒன்னா பதவி வாங்குவாங்க. ஒவ்வொரு கட்சியில எப்படி பதவி வாங்குறாங்க, மந்திரி பதவி மத்திய அமைச்சகத்துல எப்படி வாங்குறாங்க, சீட்டு எப்படி வாங்குறாங்க, யார் யாருக்கு என்ன சீட்டு நாற்காலி கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துன்னு தானே இருக்கிறோம். ஸோ அந்தந்த கூட்டணி அந்தந்த கட்சியில இருக்கவங்க கேட்கட்டும். அடுத்த கட்சியில யாருக்கு என்ன பதவி கொடுக்குறாங்கன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் யோகியதை இல்லை. இதை இங்க இருந்துக்கினே அங்க சப்போர்ட் பண்ணவரும் ஒத்துப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கடந்த குவார்டர்ல வந்து ஜிடிபி 5.4% குறைந்து விட்டது. உடனே எல்லாரும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருடைய டாக்ஸ் டெரரிசம், அதனால தான் ஜிடிபி குறைஞ்சிடுச்சு. பாருங்க, ஜிஎஸ்டி இதுக்கு இன்னென்ன ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அது இவ்வளவு பர்சன்ட் இருக்குது, இப்படி எல்லாம் பண்ணா ஜிடிபி கீழே போகாம என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் போன வருஷமும் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. இதே ஜிஎஸ்டி தான் போன வருஷமும் இருந்தது. இப்ப நீங்க சொல்கின்ற அதே டாக்ஸ் டெரரிசம் அப்படின்றது தான் இந்த சோ கால்டு டாக்ஸ் டெரரிசம் போன வருஷமும் இருந்தது. ஆனா அப்பெல்லாம் 8%, 7.5% ஜிடிபி வரும்போது அந்த டாக்ஸ் டெரரிசம் எதுவும் பண்ணலையே, இப்ப மட்டும் ஏன் பண்ணுது? ஜிடிபி வந்து 8%, 7.5% இருக்கும்போது அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் காரணம் கிடையாது, அவங்கள பாராட்ட மாட்டோம். ஆனா அதே ஜிடிபி 5.4% குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் காரணம், அவருடைய டாக்ஸ் டெரரிசம் தான் காரணம்னு சொன்னா பைத்தியகாரத்தனமா இல்ல இது? ஜிஎஸ்டியில் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குறிப்பா இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு டிவி மாதிரி கிடையாதுங்க. பெரும்பாலும் கம்ப்யூட்டர் வாங்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வேலை செய்யறவங்க வேலைக்கு வாங்குவாங்க, அதுக்கப்புறமா நிறுவனங்கள்ல இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண மளிகை கடையிலேருந்து எல்லாத்துலயும் வந்து இந்த கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்றது ஒரு இன்றியமையாத விஷயமா இருக்கின்றது. ஸோ அவங்க வாங்குவாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்துல ப்ரொடக்டிவ் யூஸுக்கு தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து உபயோகப்படுத்தப்படுகின்றது. அதனால அதுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி வேணுமா? அதை குறைக்கிறத பத்தி யோசிக்கணும். அதுக்கப்புறமா அந்த டூ வீலர், அட்லீஸ்ட் இந்த 100cc வரைக்குமான பைக்குகள், இதற்கான அந்த ஜிஎஸ்டி அப்படின்றத அந்த மினிமல் ரேட்ல கொண்டு வரணுங்க. ஏன்னா 100cc வரைக்கும்ன்றது கம்ப்யூட்டர் செக்மெண்ட், இந்த வேலைக்கு போறவங்க இவங்கெல்லாம் வந்து அதைத்தான் வாங்க போறாங்க. அண்ட் மைலேஜும் அது அதிகமா வரும். அதுலயும் அந்த E20ன்னு ஒண்ணு இருக்குங்க, எத்தனால் 20% மிக்ஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் அது. ஸோ அந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அதை பாப்புலரைஸ் பண்றதுக்கு அந்த நிறுவனங்களும் அதை தயாரிக்கிறதுக்கு அதுக்கு வேணா 0% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம். எதனாலன்னா இந்த E20க்கு நீங்க இந்த மாதிரி சலுகைகள் கொடுக்கும்போது உங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அவுட் கோ அது குறைகிறது. ஏன்னா எத்தனால் 20% பிளெண்ட் பண்றோம் இல்லையா, அதனால அப்போ அந்த ஆயில் இறக்குமதி குறைகின்றது, பொல்யூஷன் குறைகின்றது. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கின்னு E20 வண்டிகளுக்கு 3 வருஷம் வரைக்கும் வரி கிடையாதுன்னு சொல்லலாம். முக்கியமா 100cc பைக்குக்கு அந்த வரின்றதை மினிமலா கொண்டு வந்து வச்சிங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மேல இருக்க அழுத்தம் குறையும். உடனே சில பேர் சொல்லலாம், சார் ஜனங்கள்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போனோம் சார், அப்போதான் சார் பொல்யூஷன் குறையும் அப்படின்னு. சரிங்க, நாங்களும் தான் பஸ்ல போனோம் அப்படின்னு நினைக்கிறோம், பஸ்ல ஏற முடியலையே, மாணவர்கள் தொங்கின்னு போய் கீழே விழுந்து அடிபடுறாங்க, அதெல்லாம் பாக்குறோம்ல நம்ம. அப்போ அரசாங்கத்தால போதுமான அளவு பேருந்துகள் இயக்க முடியவில்லை அப்படின்னும் போது அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நாங்கெல்லாம் வந்து காசு செலவானாலும் பரவாயில்ல, அதனால நான் பைக்ல தான் போவேன், அப்படி வந்து யாரும் போறது கிடையாதுங்க. பஸ் ஃப்ரீக்வன்சி கரெக்டா இருந்து அதுல ஏறினா உட்கார்றதுக்கோ இல்ல அட்லீஸ்ட் நின்றுட்டு போறதுக்கோ இடம் கிடைக்குது, சரியான நேரத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னா அத்தனை பேரும் காரோ இல்ல பைக்கோ அதை விட்டுட்டு பஸ்ல தான் போவோம். இன்னைக்கு மெட்ரோவுடைய பேட்டர்னேஜ் அப்படின்றது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க.
முதல்ல சொன்னாங்க, ஐயோ இவ்வளோ காசு வச்சுக்கிறாங்களே மெட்ரோல யார் வருவாங்க அப்படின்னு. இப்பெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஷன்லயே தபதபன்னு உள்ள ஓடி போயிட்டு சீட்டு போட வேண்டியதாகுது. ஸ்டார்டிங் ஸ்டேஷன்ல நின்றுட்டு போற நிலைமை. அந்த மத்தியானம் லஞ்ச் டைம்ல கொஞ்ச நேரத்துல தான் ஏறினா இடம் கிடைக்குது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். அதுவும் இப்ப அந்த மெட்ரோ எல்லா பக்கத்திலையும் விரிவடைந்து கொண்டு வருகின்றது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா கன்வீனியன்ட்டா இருந்துதான் மக்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் உபயோகப்படுத்துவார்கள். அது இல்லைன்ற பட்சத்துல அப்ப அவங்க வந்து ஒரு வண்டி வாங்கிட்டு போனோம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு டாக்ஸை குறைக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து நீங்க இவ்வளவு ஜிஎஸ்டி போட்டுக்கிறீங்களே, அதை குறைச்சி இல்லை அப்படின்னு பண்ணீங்கன்னா அரசு மருத்துவமனைகள் மீது இருக்க அழுத்தம் குறையும் இல்லையா? இன்சூரன்ஸ் கூட வாங்க இவ்வளவு டாக்ஸ் போடுறது சார். நான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் டாக்ஸ் போட்டாங்கன்னு சொல்ல, இதுக்கு முன்னாடியும் இருந்தது. ஆனா இதெல்லாம் ரேஷனலைசேஷன் அப்படின்னு கொண்டு வரும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த மாதிரி நம்ம அந்த டாக்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்ப நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப்ட் பண்ண வருவாங்க. ஸோ தட் அரசு மருத்துவமனையில் கியூ குறையும், மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த இன்சூரன்ஸ் எல்லாரும் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான டாக்ஸ் ஸ்லாபை குறைச்சோம் இல்ல வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க இல்லையா? இந்த மாதிரி யோசிச்சு பண்ணணுங்க. எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல வந்து உக்காந்தீங்கன்னு இந்த இல்ல வந்து தொழிலதிபர்கள் இல்ல மக்கள் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கேள்வி கேட்கணும், அவங்க ஏதாவது சொன்னா யோசிக்கிறோம்னு சொல்றது இது வேலைக்கு ஆகாதுங்க. எதுக்கு இவ்வளவு பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க? யோசிக்க சொல்லணும். இந்த மாதிரி புதுசா ஐடியா கொண்டு வாங்க. ஜனங்களுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் யோசிங்க அப்படின்னு அங்க முடுக்கி விடணும். நாம தான் வந்து பப்ளிக்ல வந்து பேச ஆரம்பிச்சா அது வேற மாதிரி இல்ல பிரச்சனையா போயிருக்கு. அப்ப அந்த அதிகாரிகள் கிட்ட வேலை வாங்கணும். இது வந்து சென்ட்ரல் பினான்ஸ் மினிஸ்டருக்கு மட்டும் அந்த பொறுப்பு கிடையாது. ஏன்னா மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னு இருக்குது. அப்ப அந்த மாநிலங்கள்ல இருக்க நிதி அமைச்சர்கள் இதெல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க. அதனால இதையெல்லாம் வந்து நீக்கணும் இல்ல குறைக்கணும் அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல பேச மாட்டாங்களா? அது இந்த வளகாப்பு எதுவும் இல்லாத பட்சத்துல போய் கலந்துக்கினாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எடுத்து சொன்னாதாங்க வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியும். யாரோ அங்கங்க சோசியல் மீடியால கத்தி கிடப்பாங்க. இது எங்கேயாவது யாரு காதுலயாவது ஊழுமா அப்படின்னு நம்ம காத்துட்டு இருக்கணும் அப்படின்னா இது வேலைக்கு ஆகாதுங்க. மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும். அது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி. ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்க அவங்க வைக்கின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றது. நம்மள மாதிரி காமன் மேன் கத்துறது காதுல உழல அப்படின்னு சொன்னா பத்தட்டிக். அடுத்தது இன்னொரு செய்தி. இது வந்து சோசியல் மீடியால ஒருத்தர் எதையோ ஒன்று போஸ்ட் பண்றாருங்க. இதை பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் வீட்டுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தர் தோசை கடை வச்சிருக்காராங்க. ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் அவரு லாபம் பார்க்கறாராம். அப்போ ஒரு மாசத்துக்கு 6 லட்சம் ரூபாய் அவர் சம்பாதிக்கிறாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு அவருடைய சம்பளம் என்ன? ஆனா இதுக்கெல்லாம் டாக்ஸே கிடையாது. ஆனா நான் அதாவது அந்த ட்வீட் போடுகின்ற நபர் நான் சம்பாதிக்கிற காசுக்கு முழுக்க முழுக்க டாக்ஸ் கட்டுறேன். அதுவும் 20% 30% அப்படின்ற ஸ்லாப்ல போய் விழுது. பிளஸ் எல்லாத்துக்கும் நான் ஜிஎஸ்டி கட்டுறேன். இதுதான் டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருங்க. உடனே எல்லாரும் அதை பிடிச்சிக்கினாங்க. பார்த்தீங்களா ஒரு டாக்ஸ் கட்டல, இவர் டாக்ஸ் கட்டல. 72 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாரு. கிட்டத்தட்ட 3/4 கோடி. ஆனா வந்து ஒரு 10 லட்சம் 12 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு மாச சம்பளக்கார ஒரு ஐடி இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கலாம். அவங்க கிட்ட டாக்ஸை கப்புன்னு பிடிச்சிடுறாங்க. இது என்ன நியாயமா அப்படின்னு. நான் ஒண்ணு கேட்கட்டா? நான் ஐடி இன்ஜினியர், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவன் தோசை கடைக்காரன் தட்டு வண்டியில வைக்கிறான், அவனும் நானும் சமமா கேக்குறீங்கல்ல? அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குதுங்க. சரி, இந்த மாதிரி வந்து இந்த தோசை கடை, தட்டு கடை, இட்லி கடை, டீ கடை இது வச்சிருக்கவங்க எல்லாம் டாக்ஸ் நெட்ல கொண்டு வர்றேன், நான் ஒத்துக்கிறேன். பல கடைகள் ஈவன் இன்னைக்கு இந்த பியூட்டி பார்லர் அப்படின்னு இந்த ஹேர் கட்டிங் அதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அதுல இன்னைக்கு ஹேர் கட்டிங் மட்டும் இல்லை, அது டையிங்கு எல்லாரும் டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தவிர. அதே மாதிரி இந்த ஃபேஷியலு இன்னும் என்னென்னவோ பண்றாங்க. நிறைய வருமானம் வருகின்றது. அவங்கெல்லாம் எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்க? டாக்ஸ் நெட்டுக்குள்ள வராங்களா? இது ஒரு கேள்வி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. சரிங்க, இப்ப இவங்களெல்லாம் டாக்ஸ் நெட்ல கொண்டு வருவோம். அதுக்கு ஒரு மெக்கானிசம் மத்திய நிதியமைச்சகம் ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இங்க இருக்கிற அத்தனை கட்சிகளும் அந்த ஆர்வலர்கள் போராளிகள் எல்லாம் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட மாட்டீங்களா? பார்த்தீங்களா, அவன் கஷ்டப்பட்டு ஏதோ 1 2 சம்பாதிக்கிறான், அவன் வயிற்றுல அடிக்கிற மாதிரி டாக்ஸை போட்டு நீங்க அவங்களை சாவடிக்கிறீங்க. செய்வாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி புலம்பரார் ஒருத்தர் அவர் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னும் போது அதுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிற ஊடகங்களே அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க?
அப்போ ஒன்று செய்யுங்க, இந்த ஊடகங்கள், சமூக ஆர்வலர்கள், போராளிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் ஒரு சிக்னேச்சர் கேம்பெயினாவது ஆரம்பிங்க. இந்த மாதிரி தட்டு கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து எல்லாரையும் அந்த டாக்ஸ் நெட்டுக்குள்ள கொண்டு வரணும். அவங்களையும் டாக்ஸ் கட்ட வைக்கணும். அழுத்தம் கொடுங்க. அவங்க சார்ந்து இருக்கிற அரசியல் கட்சிகள்ல, முக்கியமா அந்த புள்ளி கூட்டணியில இருக்க அரசியல் கட்சிகள், அவங்கள குரல் கொடுக்க சொல்லுங்க. அவங்களெல்லாம் டாக்ஸ் கட்ட வைங்கோ அப்படின்னு. அடுத்தது, இந்த மாதிரியான கடைகளுக்கெல்லாம் போகும்போது இந்த QR கோடு அதுலதான் ஆன்லைன்ல தான் நான் பே பண்ணுவேன், கேஷா பே பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் அதையாவது ஃபாலோ பண்ணுவீங்களா? நாளைக்கே இவங்களெல்லாம் டாக்ஸ் நெட்ல கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணலாம், ரைட்டு நான் இதை ஆன்லைன்ல அக்கௌண்ட்ல வாங்கினா தானே இதெல்லாம் கண்டுபிடிக்க போறாங்க, நான் கேஷா வாங்கினா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கின்னு, சார் கேஷா கொடுங்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, நோ 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 நோ, இது டாக்ஸ் எவேஷனுக்கு வழிவகுக்கும், அதனால நான் ஆன்லைன்ல தான் பே பண்ணுவேன், நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்க மாட்டீங்க கேஷ் தான் அப்படின்னா நான் வேற கடைக்கு போறேன் சொல்லுவோமா? அதுல என்ன மாதிரி ஒரு சில பாருங்க, கேஷா குத்தீங்கன்னா 10 ரூபா கம்மி. எப்படி வசதி அப்படின்னா, 5 ரூபா கம்மினாலே நம்ம கேஷா குத்துட்டு வருவோமா மாட்டோமா? அப்புறம் இன்னைக்கு தோசை கடை வச்சுருவாரு, 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு புலம்பினா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் எனக்கு புரியல. எந்த ரிஃபார்ம்ஸையும் கொண்டு வர விட மாட்டோம். அப்படி கொண்டு வந்தா புள்ளி கூட்டணி மாதிரி இருக்கவங்க, அந்த போராளிகள், சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாம் கபால் மேல வாங்கி புடுங்குவாங்க. அப்ப என்னதான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்ல போனா இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு இந்த டாக்ஸ் டெரரிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை பொத்தாம் பொதுவுல குறை சொல்லிட்டு இருக்காங்க. நான் குறை சொன்னேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட், அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், அதை ஏன் நீக்கணும், அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்கா நான் விமர்சனத்தை முன்வைத்தேன். அதே மாதிரி அந்த அன்னபூர்ணா விவகாரத்திலையும் என்ன செஞ்சிருக்கணும், அவங்க என்ன செய்யல அப்படின்றதையும் சொன்னனே தவிர பொத்தாம் பொதுவுல நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனா இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா பொதுவா அந்த டாக்ஸ் டெரரிசம், மிடில் கிளாஸுக்கு ஒண்ணுமே செய்யறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பைத்தியகாரத்தனமான ஆர்குமெண்ட்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன ஒவ்வொன்றும் செய்யும் போது டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு இது, டாக்ஸ் கட்டாதவங்களுக்கு இதுன்னு பார்த்து நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியுமா? வரி அப்படின்றத வாங்கிதான் அரசாங்கமே நடக்கின்றது. நாம இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் என்ன டாக்ஸே கட்டுறது இல்லையா? ஒவ்வொரு சாமான் வாங்கும் போது அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு தான். மேபி அந்த ஸ்லாப்ல வராத எத்தனை கோடி பேர் இந்தியாவுக்குள்ள இருக்காங்க. அதனால அவங்களால இன்கம் டாக்ஸ் கட்ட முடியல. இன்கம் இல்லை, அதனால டாக்ஸ் இல்லை. அந்த ஸ்லாபுக்கு மேலேயும் இன்கம் இருக்கிறவங்கள இந்த நெட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒருமித்த கருத்து வேண்டும். இதுல நிர்மலா சீதாராமன் அவர்களை மட்டும் நீங்க குறை சொல்லாதீங்க. ஆல் சட் அண்ட் டன் பாலிடிக்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஆல்வேஸ் அ பேட்டில் ஆஃப் பெர்செப்ஷன். அந்த பெர்செப்ஷனை எப்படி சேஞ்ச் பண்றது, இந்த உண்மையான செய்திகளை எப்படி மக்களிடம் கொண்டு செல்வது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் எப்படி அதை கொண்டு சேர்ப்பது, அதே சமயத்துல இந்த பொய்யான தவறான செய்திகள் இதையெல்லாம் எப்படி கவுண்டர் செய்வது, முக்கியமா அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றதை எப்படி இன்க்ரீஸ் செய்வது, இதையெல்லாம் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் யோசிச்சு முடிவு எடுக்கணுமே தவிர கட்டி கொடுத்த சோறு கடைசி வரைக்கும் வராது அப்படின்ற மாதிரி மற்றவங்க யாரும் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரியான பெர்செப்ஷன் இது தவறாக இருக்கும் பட்சத்துல இது பாதிக்க போவது அல்டிமேட்லி மத்திய அரசாங்கத்தையும் பாஜகவையும், தனிப்பட்ட அமைச்சர்கள் இல்லை அப்படின்றதையும் அவங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.